ஜெனிஃபர் தானே தாங்க பேசுகிறேன். மறுபடியும் நான் தான் என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் எனக்கு லாஸ்ட்டு வாய்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறது. சரி, இதுக்கப்புறம்லாம் நான் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து சொல்லணும், நீங்களாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல உங்களுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். சரியா? இங்கே வந்து காசு பணம் மட்டும்தான் பேசும். சரிங்களா? நான் பார்த்துட்டேன். நியாயத்துக்கோ நல்லதுக்கோ நீதிக்கோ இங்கெல்லாம் வந்து வேல்யூ கிடையாது. இதுதான் உண்மை. சரிங்களா? அதான் அம்பலம் சொல்லு சபையில் ஏறாது. அதுதான் உண்மை, வெளியில் வராது. அது எப்படியோ மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. யாரும் ஒன்றும் தெரியாதவங்க அவங்க எந்த சப்போர்ட் இல்லைன்னா அவங்க மேலே எப்படின்னா போய் வழக்க தூக்கி போடலாம் அப்படின்னு. அதனால் இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான் என்னுடைய அட்வைஸ், லாஸ்ட் அட்வைஸ் இது தான். சித்ரா கூட இந்த மக்கள் பார்வை சித்ரான்றவ, இந்த மும்தாஜ் பேகம், இவங்க கூட ட்ராவல் பண்ணவங்க எல்லாருமே வந்து நான் கேட்குறேன், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்கக்கிட்ட என்னங்க வேலை? இவங்க கூட ஏங்க ட்ராவல் பண்ணணும்? அதுக்கப்புறம் அவங்க கூட இது பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு, இதெல்லாம் வந்து ஒரு கேம் மாதிரிங்க. இதெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கிற மோட்டிவ் தான் இவங்கெல்லாம். சரிங்களா? அதனால் இந்த மூலயமா வரவங்க எல்லாருமே வந்து ஃப்ராடுங்க தான். நல்லவங்க யாரும், குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் வீட்டை விட்டு வெளியில் வந்து இந்த கேஸு கோர்ட்டு, இந்த எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் குண்டாஸு பெயில் நான் பெயில் என்ன யாரை பார்க்கலாம், இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. நம்ம வாழ வந்திருக்கோம். நம்மளுடைய நம்மளுடைய நேமை நம்ம குடும்பத்தில் நல்லபடியாக இருந்து குழந்தைங்கள கரை சேர்த்து, புருஷனுக்கு பொண்டாட்டிய, குழந்தைங்களுக்கு அம்மாவா, குடும்பத்தில் ஒரு பொண்ணாக இருந்து நம்ம அதை நோக்கி போகணும். எவ்வளவோ இது இருக்குது. அதை விட்டுவிட்டு சும்மா தேவையில்லாத இதுங்களுக்கெல்லாம் போயிட்டு பேசுதுங்க. நான் உட்காந்து பார்த்து நாக்கத்தவங்க போட்டுக்கினேன். என்ன இல்லாததெல்லாம் பண்ணிவிட்டு, பணம் இருக்கிறவங்க கையில் எதனா இருந்தால் இல்லாதவங்களுக்கு போய் பண்ணுங்கள், இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, புரியுதுங்களா? எதுக்கு ஒரு தப்பான ஆளுங்களுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வாய்ஸ் கொடுக்கறது வேஸ்ட்டு. எல்லாரும் வந்து பணத்துக்காண்டி ஆடுற ஒரு கேமே ஒரு ஃப்ராடு. இதில் எதுவுமே உண்மைத்தன்மை கிடையாது. உண்மைன்றது ஒன்று கிடையவே கிடையாதுங்க. சரிங்களா? பணம் அப்படி ஏமாற்றி வாங்கணும்னான்ட்டு ஏதோ ஒரு கேஸ் கொடுக்க போனேன். அதில் வந்து வேலையுங்க இந்த நாய்ங்களை யாருன்னு தெரியாது. ஒரு பொய் வழக்கு போட்டாங்க. அதுவும் போயிட்டு வந்தாச்சு. நான் ஏன் அமைதியாக இருக்கிறேன்? எதுவும் தெரியாமல் அமைதியாக இருக்கேன்னா, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்குறேன். எது கடைசியில் எது பார்க்குறேன், உள்ளே போயிட்டு வெளியில் வரவங்களும் திருப்பி இதே மாதிரி தான் போயிட்டு வந்து அதெல்லாம் ஒரு நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. பார்த்து உஷாராக இருங்க. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் மாட்டேன். இதுதான் லாஸ்ட்டு. ஓகேவா? புரிஞ்சவன் புத்திசாலி, மக்கள் உஷாராக இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேவையில்லாத விஷயத்தில் போயிட்டு வாயை கொடுத்து சூத்த புண்ணாக்காதீங்க. அவ்வளோதான்.